13ஆம் தேதி எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் நம்ம கலந்துக்குவோம். சரிங்களா? கலந்துக்கிட்டா தான் நீங்க அடுத்ததுல வந்து நம்ம குரூப் 2 இருக்கு. நம்ம அடுத்த குரூப் 4 இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் ஓகே தான். நம்மளால வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து போக முடியுதுங்கிறதுனால நம்ம போறோம். போகாதவங்கலாம் என்ன பண்றாங்க? அவங்கலாம் அதே இடத்துல நின்னுட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? 10த் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சிருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. அவங்கலாம் அதே இடத்திலேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. எத்தனையோ சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்காக அங்க நிப்போம். சரிங்களா? அவங்க அதே இடத்திலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்ல. சரிங்களா? இப்ப நம்மகிட்ட டிகிரி வந்து வச்சிருக்கோம். நம்ம குரூப் 2க்கு வந்து படிப்போம். குரூப் 1க்கு படிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து வருது. அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு வந்து இத்தனைக்கும் டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து மூவ் ஆன் போறோம். இப்போ இதுதான் வந்து கடைசி அப்படின்னு எத்தன பேர் வந்து இருந்திருப்பாங்க. இந்த குரூப் 4 தான் கடைசி. இத முடிச்சுட்டு தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில பெர்சனல் அப்புறம் நெறைய பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு படிச்சிருந்துருக்கலாம். நெறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா வந்து இருந்து படிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? 6 வருஷம், 7 வருஷம் படிக்கிறவங்க இருக்காங்க. வீட்ல வந்து நெறைய பேர் திட்டு வாங்கிட்டு படிச்சிருந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நெறைய வந்து இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுட்டு தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் வாங்க. இந்த ஒரு நாள் வர்றதுனால உங்களுக்கு டைம் வந்து பெருசாலாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆயிடாது. இந்த ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போயிடுங்க. ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும். ரீ எக்ஸாம்லாம் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியிலே வந்து வச்சது கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி ஓகே. டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில வச்சது கிடையாது. ஆனா டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில இந்த மாரி ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்டதும் கிடையாதே. அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அதையும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்க இது நம்ம பேசுறதெல்லாம் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. சரிங்களா? அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம 13ஆம் தேதி நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கணும். சரிங்களா? கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாமே வந்து கலந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கட்டுங்க. சரியா? வேக்கன்ட் இன்கிரீஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல ரீ எக்ஸாம் வச்சாலும் ஓகே. ஆனா ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோளா வந்து இருக்கணும். சரிங்களா? அறவழியில நம்ம எல்லாருமே வந்து போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? ஆ கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு யாரையுமே வந்து புண்படுத்தாதீங்க. அவங்களோட ஆதங்கத்த அவங்கவங்க வந்து கொட்டிட்டு போறாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து ஆ ஒரு அட்வைஸ் மாரி குடுக்குறது அப்டின்னா, ஆ நீங்க அட்வைஸ் குடுக்குறீங்கன்னு நெனச்சுட்டு அவங்கள வந்து காயப்படுத்துறீங்க. சரியா? அதனால தயவு செஞ்சு வந்து வேணாம். அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ற மாரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா 3 பேர் வந்து இறந்துட்டாங்க. அப்ப 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா சப்போர்ட் இல்லையா அப்டின்னா அப்டிலாம் கிடையாது. அம்மா, அப்பா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்து இறந்து போறாங்க அப்டின்னா, அவங்க எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல் அப்படிங்கிறது ஆயிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து யோசிங்க. யாரும் வந்து யாரையும் வந்து திட்டி வந்து பேசவே பேசாதீங்க. எல்லாருமே நம்ம வந்து எல்லாம் நம்ம வந்து யூனிட்டியா இருந்ததுனா மட்டும் தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஒரே ஒரு இதுதான். ரீ எக்ஸாம், ரீ எக்ஸாம், ரீ எக்ஸாம். அது மட்டும் தான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். சரிங்களா?